Hello friends, welcome to Pepper in the Pan. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn pepper fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். prawn pepper fry பண்றதுக்கு முதல்ல நம்ம ஒரு pan எடுத்துக்கலாம். pan சுடுறதுக்கு அப்புறம் அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடுறதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, இடிச்ச 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கட் பண்ண 1 கப் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட் ப்ரௌனிஷ் ஆகணும். நான் வந்து 1/2 kg எறாவுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் எறா எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வந்து இஞ்சி பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டை இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து சின்ன தக்காளி பழன்றதுனால 1 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1/2 சேர்த்துக்கோங்க. பெப்பர் ஃப்ரையில் வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எல்லாத்தையும் காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதில் வந்து ப்ரான் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் ப்ரான் சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 kg ப்ரானை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். ப்ரான் சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவோட சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த ப்ரான்லேயே பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ப்ரானை வேக வச்சுக்கலாம். ப்ரானை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், லேசாக தண்ணி விட்டுருக்கு அதில். அடுத்த நம்ம ப்ரானில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ப்ரான் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக சைட் டிஷ் மாதிரி வேணும் அப்படின்னா மூடி வைக்காமல் ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ப்ரானை வந்து ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னாக்கா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 ப்ரான் ரெசிபி போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரையை ரசம் சாதம் கொடுத்துட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.